வணக்கம், உங்கள் ரேவதி. ஏற்கனவே ஒரு சோகமான செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரேவதி வில்லிசை குழு சேனல் 27,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்ம வெற்றி இலக்கை நோக்கி போய் கொண்டு இருக்கும்போது யார் கண்டுபட்டுச்சோ தெரியல. நம்மளோட சேனல் அதாவது ஹேக் பண்ணியிருக்காங்க. நம்ம நம்பர் இருக்கக்கூடிய இடத்துல வேற ரெண்டு நம்பர் வச்சுருக்காங்க. அது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியலை. சரி, ஹேக் பண்ணி வச்சுருக்கவங்க அந்த சேனல் தேவைப்படுறவங்க தான் எடுத்திருப்பாங்க. இந்த சேனல் நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ நாளும் முயற்சி பண்ணி பார்த்தோம், அது முடியலை. இனிமேல் வருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு சின்ன நம்பிக்கை எல்லாரும் சொல்கிறனால, இல்லை நம்ம சேனல் நம்மக்கிட்ட வரும், 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம் அப்படி. சரி, வந்தால் பார்க்கலாம், வரலைன்னா கூட பிரச்சனை இல்லை. வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். என்ன வருத்தம்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 2.25 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ளே 27,000 சப்ஸ்கிரைபருங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயந்தான். அதில் நிறைய நாள் நாங்கள் வீடியோ போடலை, லைவெல்லாம் போடுறதுக்கே நிறைய நாள் கழிச்சு தான், ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் மேலே தான் லைவே போட ஆரம்பித்தோம். லைவு போட்டால் தான் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருங்கிறதே எங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு. மற்றவங்கள பார்த்து தான் நாங்களே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டோம். இருந்தாலும் மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பரவாயில்ல, அவ்வளோ வளர்ச்சியாக தான் இருந்துச்சு. சரி, எதை ஹேக் பண்ணிட்டாங்க, போகட்டும். என்னன்னா, நமக்கு ஒரு நல்ல விஷயம், நம்ம நல்லதுன்னு நினச்சது ஒன்று நம்மளை விட்டு போகுதுன்னா அது கெட்ட விஷயமாக கூட இருக்கலாம். நல்லதில் கெட்டதுன்னு நினைக்கலாம், இல்லை கெட்ட விஷயத்தில் நல்லதுன்னு நினைக்கலாம். சேனல் போனதுக்காக நான் வருத்தப்படலை. ஏன்னா சேனலை விட எவ்வளோ விஷயம் நான் இழந்திருக்கிறேன். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எனக்கு கிடையாது. ஆனால் அத்தனை சப்ஸ்கிரைபர் நம்மளை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல், அது ஒன்று தான் எனக்கு வருத்தம். சரி, பரவாயில்ல. இனிமேல் நம்ம நேரலையாக இருக்கட்டும், வெள்ளிசையாக இருக்கட்டும், ரேவதி விளாக் சேனல்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சேனலில் தான் நம்ம போடுறோம். அந்த சேனல் நமக்கு வராது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக ரேவதி வில்லிசைங்கிற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வெள்ளிசை போடுவோம். உங்கள் ஆதரவுகள் இதுவரைக்கும் எங்களுக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு எப்போதுமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி சாதாரண விஷயம் இல்லை, உடனே வராது. மெதுவாக அதை தெரியாதவங்களுக்கு, இந்த சம்பவம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல், இந்த சேனலுக்கு அந்த சேனல் மாதிரியே எல்லாரும் ஆதரவு கொடுங்க. நன்றி.